ஆலன் கீயை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆயில் கூட வந்து மிக்ஸ் பண்ணும்போது சீரியஸாக செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆசி ரைடர், நான் உங்கள் நம்மளோட பிளாக் கீக்கு வந்து நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து வாங்கியாச்சு. நான் முன்னாடியே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன ஆயில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிக்வி மாலியோட 10W40 வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். ஆயில் வந்துருச்சு, வண்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ கைஸ், ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன், அப்படியே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4446 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. ஆக்சுவலி வந்து 3000 கிலோமீட்டர்ஸ் விட நான் தாண்டி ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கிட்டத்தட்ட நியூ வண்டி. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும்தான் நம்ம வந்து இதில் விட்டுருந்தோம், ஷோரூமில் விட்டுருந்தோம். ஸோ இது செகண்ட் சர்வீஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம பண்ண போகிறது. ஸோ நம்மளே தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, இப்போ யமா லூப்லேருந்து வேறு எதுக்காவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் வாரண்ட்டி வராது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அப்படியே டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 ஆலன் கீயை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஆலன் கீயை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும், உங்களுக்கு தெரியுதா எதுவும் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸோ இதை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரிவர்ட் இருக்கும். ஸோ இங்கே தெரியுதா, இங்கே நான் கை வச்சுருக்கேன்ல, ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்ட் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆயில் ட்ரெயின் போல்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கைட்டி ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆயில் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கிருட்டுன்னு பண்ணணும் இப்போது. ஸோ பண்ண போகிறோம், வாங்க. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா லிக்வி மோலியில் வந்து 10W40 வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பேக் கிடையாது, வெறும் 1 லிட்டர் ஆயில் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேக்கில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ஜின் ஃப்ளஷ் இருக்கும், அதே மாதிரி ஃபியூல் ஃப்ளஷ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா MOS2 இருக்கும். ஸோ இது 3 அதில் சேர்ந்து வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசானில் வந்து கரண்ட்டாக வந்து 1600 அந்த ரேஞ்ச் வந்து போகுது. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதில் இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா MOS2. ஸோ இந்த MOS2 வந்து மாலிப்டினம் டைசல்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து என்ன சொல்கிறது, ஒரு க்ரீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஆயில் கூட வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஆக்சுவலி வந்து ஒரு கிரே கலர் அந்த மாதிரி வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரே கலர் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ், இந்த MOS2 வந்து இது கூட ஆட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு லூப்ரிகண்ட். நிறைய இடத்துல வந்து இதை வந்து ட்ரை லூப்ரிகண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இதுக்கு லூப்ரிகேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் ஆயில் கூட, என்ஜின் ஆயில் கூட இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லூப்ரிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ஜின் ஆயில் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகுதுல்ல, ஸோ அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் குறைக்கும். ஸோ ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் குறைக்கும். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த MOS2 நம்ம என்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணும்போது என்ஜின் ஆயில் வந்து ஸ்லைட்டாக வந்து திக்கராகும். ஸோ இதனால தான் வந்து
இதை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த MOS2 வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இது வந்து மாலிப்டனிமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபைட்டும் வந்து ஒரு பைண்ட் பண்ண ஒரு காம்பவுண்ட் இது. ஸோ இவ்வளோலாம் பேசினா வந்து ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறத பற்றி பேசுவோம். ஸோ பேலன்ஸ் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பேக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜின் ஃப்ளஷ் இருக்கும். என்ஜின் ஃப்ளஷ் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ ஒரு பிராண்ட் விட்டு இன்னொரு பிராண்ட் ஆயில் மாற்றும் போது என்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி என்ஜின் ஆயிலோட என்ஜின் ஃப்ளஷோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ஜினில் இருக்கிற ஆயில் ஸ்லட்ஜு ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து என்ஜின் ஃப்ளஷோட வேலை. ஸோ சில பேர் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ஜின் ஃப்ளஷ் வந்து தேவையில்லை இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதாவது உங்கள் வண்டி வந்து ஒரு புது வண்டி தான், ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்ச் தான் ஓடி இருக்குது, ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் ஓடி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ஜின் ஃப்ளஷ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சில இடத்துல படித்தோம். ஸோ அது வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இன்கேஸ் வந்து நான் ஒரு பிராண்ட் ஆயிலை விட்டு இன்னொரு பிராண்ட் போகிறேன், ஆனால் வந்து என்ஜின் ஃப்ளஷ் வந்து நான் யூஸ் பண்ண தான் ப்ரோ போகிறேன் அப்படின்னா தட்ஸ் யுவர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நாங்கள் வந்து இந்த ப்ரொசீஜருக்கு வந்து யூஸ் பண்ணல, அவ்வளோதான். ஸோ உடனே வந்து ப்ரோ யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் வந்து சண்டைக்கு வராதிங்க. ஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் விருப்பம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து அரௌண்ட் ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் ஸோ இந்த ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் லைட்டாக இன்க்ரீஸ் கிடைக்கும். எப்படி ப்ரோ என்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறதுனால எப்படி பர்ஃபார்மன்ஸில் இன்க்ரீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லட்ஜ் இருக்குல்ல, அதாவது இந்த ஆயில் வந்து கட்டியாகி அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலி இந்த என்ஜின்குள்ளே லைக் ரிங்ஸு. ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அது வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து இது வந்து வாஷ் அவுட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் என்ஜின் வந்து உங்களுக்கு புது என்ஜின் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ என்ஜின் வந்து கிளியராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃபியூல் ஃப்ளஷும். ஸோ ஃபியூல் ஃப்ளஷ் வந்து டேங்க்கில் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து ஊற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபியூல் லைன்ஸை வந்து கிளியர் பண்ணும். இதுவுமே வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து புது வண்டி 4,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து 1 லிட்டர் லிக்வி மோலி மட்டும் வாங்கிக்கலாம், இந்த என்ஜின் ஆயில் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஃபர்தராக வேணால் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேக் வேணால் ட்ரை பண்ணுறோம். அது வந்து கால நேரம் அதுக்கப்புறம் காசை வந்து டிபெண்ட் பண்ணுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அரௌண்டு 780 ருபீஸ் தான் வந்துச்சு, 784 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் வந்துச்சு. இது கூட வந்து ஆயில் ஃபில்ட்ரு வாங்கியிருக்கோம், யமஹாவோட ஆயில் ஃபில்ட்ரு, அது வந்து ஒரு 175 ருபீஸ் வந்துச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 980 960 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் தான் வருது. ஸோ நாங்கள் வாங்கின வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ அதே மாதிரி வந்து நாங்கள் ஆயில் ஃபில்டர் வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஆயில் ஃபில்டர். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோன் மாதிரி இருக்குது, இதையும் நம்ம வந்து பிரித்து உள்ளே போடுவோம். ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டாக 1-2 சொட்டாக இருக்குது, அதை நம்ம குலுக்கிட்டு இந்த சைடு ஆட்டிட்டு நம்ம வந்து மீதி ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் வந்து புஷ் பண்ணுங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணும். அதே வந்து நீங்கள் என்ஜின் ட்ரைன் போல்ட்டை வந்து கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ இப்போ கட்டணும்ல, ஸோ இந்த ஸ்க்ரூ மட்டும் லென்த்தாக இருக்கும், மீதி 3மே வந்து ஷார்ட்டான ஸ்க்ரூஸ் தான். இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சாக்கெட் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு கைஸ். ஸோ எங்ககிட்ட வந்து சாக்கெட் வந்து 8 மில்லிமீட்டர் கிடையாது, அதனால் வந்து நாங்கள் ஸ்பேனர் யூஸ் பண்ணி கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எப்படி கைட்டி எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. போல்ட்டு மடங்கணும்னு நினைக்கிறேன்டா, போல்ட்டு வழுக்குதுடா, ஸ்லிப் ஆகுதுடா, போல்ட்டு ஸ்லிப் ஆகுது, என்ன பண்ணலாம்? முக்கால்வாசி ப்ரொசீஜர் ஓவர். பட் ஒரே ஒரு விஷயம் சொதப்பிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின டூல் கிட்டில் வந்து ஆக்சுவலி 8 மில்லிமீட்டர் சாக்கெட் வந்து கிடையாது. நாங்கள் வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் ஒரு போல்ட்டு தான் வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணி கட்ட முடிஞ்சுது. ஆனால் வந்து மீதி 2 போல்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணி கட்டினா கண்டிப்பாக பெண்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம இப்போ கிருட்டுன்னு போயிட்டு 8 மில்லிமீட்டர் வந்து வாங்க போய்கிட்டு இருக்கோம். பிளான் வந்து சொதப்பாமல் கரெக்டாக ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து சோலி முடிஞ்சது. A few moments later.
Day 2. ஸோ கைஸ் இன்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 நாள் எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு சாக்கெட் வந்து ஒன்று மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 8 மில்லிமீட்டர் ஆயில் ஃபில்ட்ரு போல்ட்டை கட்டுறதுக்கான ஒரு சாக்கெட் இது. ஸோ இது வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. நம்ம வந்து ஸ்பேனரில் கைட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனால் ஸ்பேனரில் வந்து கைட்ட முடியல. இன்கேஸ் கைட்டினாலும் போல்ட் வந்து டேமேஜ் ஆகுது. ஸ்பேனரில் கைட்டுறதை வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த 6 பின் வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்மளோட அந்த ரெஞ்ச் கூட அட்டாச் பண்ணி நம்ம கைட்டலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை தான் பண்ண போகிறோம். கைட்டிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி கைஸ் நம்ம வந்து R15 வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அவங்களே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிடிச்சி இழுத்தோடனே வருது. ஆனால் KTMல வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது மாதிரி இருக்கும். KTMல நம்ம வந்து குத்தி இழுக்கணும், இல்லைனா வந்து மேக்னெட் வச்சு இழுப்பாங்க. ஸோ அது வந்து அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து ஈஸியாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இது ஆக்சுவலி. பண்ணு சாய் ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லைட்டாக ஆயிலில் வந்து சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. விச் இஸ் ஆப்வியஸாக வந்து என்ன சொல்கிறது, சில பேர் அது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து அது பண்ணலன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம வந்து லைட்டாக ஆயிலை வந்து சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமே போடுவோம். இப்போ லைட்டாக ஆயில் ஊற்றி இதை சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐடியில் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓட்டும் போது தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓட்டும் போது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்பின் ஒன்று சும்மா பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸ்மூத்தாக தான் கைஸ் இருக்குது என்ஜின். ஸோ அது நியூ ஆயில்னால அப்படி இருக்கா. ஸோ இந்த ஆயில் நான் சேஞ்ச் பண்ணதுக்கு மேஜரான ரீசன் வந்து நம்ம யமா லூப் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம கோல்டு ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு வருவோம்ல. ஸோ அப்போல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோட அந்த தன்மை வந்து லைட்டாக மாறும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லிக்வி மாலி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ஜினோட ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ரொம்ப வேஸ்ட்டான டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் மார்ஜினலாக ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நமக்கு தெரியுது. ஸோ லைட்டாக ஹையர் ரெஃபரன்ஸ் போய் பார்ப்போம். ஹையர் ரெஃபரன்ஸில் சீரியஸாக செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 6500 7000லலாம் நல்லா இருக்குது என்ஜின் ஆயில். இதில் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். ஸோ பில்லியன் என்ன ஃபீல் பண்ணுறாப்புலனா, பில்லியன் வந்து ஃபஸ்ட்டை விட ஸ்மூத்தாக தான் இருக்குது பின்னாடி உட்கார்றதுக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஆப்வியஸாக வந்து நியூ ஆயிலுன்றதுனால வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்மூத் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த 4000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூன்றது இது வந்து சும்மா ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ரிவ்யூன்றதை வந்து நான் வந்து ஒரு 4500 கிலோமீட்டர்ஸ் வந்து தாண்டிட்டு, அதாவது ஒரு 3500 to 4000 நான் ஓட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ஜின் ஆயில்னு. ஸோ இதுக்கப்புறம் மைலேஜ் டெஸ்ட்டும் நான் பண்ணுறேன். நமக்கு ப்ரீவியஸாக யமா லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 54.5 வந்து மைலேஜ் கிடச்சிது. ஆமாம், 54.5 வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து எவ்வளோ தருது, மைலேஜ்க்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து மைலேஜ் ப்ரையாரிட்டி நமக்கு ஆக்சுவலி முக்கியம் இல்லை. ஸோ அதுவும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மைலேஜ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதுலேருந்து ஒரு லிக்வி மோலியோட பர்ஃபார்மன்ஸ் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டரு, ஃப்ளஷ், அதுக்கப்புறம் MOS2 வரும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் MOS2 மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இல்லைனா வந்து ஏன்னா ஃப்ளஷ் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ பார்க்கலாம். மேக்ஸிமம் MOS2 மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து வேணால் ட்ரை பண்ணுறதுனா வந்து மொத்த கிட்டும் வந்து வாங்கலாம். ஏன்னா மொத்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1600 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் வருது. ஸோ கைஸ் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா, நீங்கள் என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி வந்து உங்களுக்கு க்ளைம் பண்ண முடியாது. ஸோ ஓனர் மேனுவல்லே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஸோ யமாவோட ஜென்யூன் ஆயில் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வாரண்ட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 years இல்லை 30,000 kilometers வந்து வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்டட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 5 years, அதுக்கப்புறம் 7,500 kilometers. ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து வாரண்ட்டி வந்து க்ளைம் பண்ண முடியாது. நீங்கள் இந்த வாரண்ட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்வியஸாக வந்து நீங்கள் யமா லூப்பில் தான் ஓட்டணும். பட் நாங்கள் வந்து 4,500 ஸோ இதிலே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அது பெரிய பேக் ஸ்டோரி. ஸோ நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நாங்கள் வாரண்ட்டியை பிரேக் பண்ணி தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ நியூவாக புதுசாக யாராவது வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாரண்ட்டியை வந்து பிரேக் பண்ணி தான் இப்போ நம்ம ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம செல்லக்குட்டியை வந்து கழுவணும். ஆக்சுவலி செம்ம அழுக்காயிட்டாப்பில். ஸோ ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணலை நடுவில் கொஞ்சம். ஸோ அதனால் வந்து பண்ணி தான் ஆகணும். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து ஏர் ஃபில்டர் வந்து கைட்டி க்ளீன் பண்ணுவேன். மேபி நாளைக்கு கூட நான் கைட்டி க்ளீன் பண்ணுவேன். ஆனால் வீடியோ வரது வந்து நான் எப்போ அது ஷெட்யூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ஏர் ஃபில்டரை வந்து கழட்டுறது வந்து கொஞ்சம் பெரிய வேலை. நான் வந்து அதுக்கு டேங்க்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் பெரிய வேலைன்றதுனால அந்த வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். ஸோ 4,500 kilometers தான் ஓடி இருக்குது. நம்ம ஏர் ஃபில்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு, எந்தளவுக்கு வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மேபி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான தேவை இருந்துச்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து க்ளீன் பண்ணி போடலாம். ஸோ அதுவுமே ஒரு வீடியோ வந்து பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து லைட்டாக ரெவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு வந்து இதில் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து இப்போ எனக்கு சீரியஸாக ஃபீல் ஆகல. ஆனால் வைப்ரேஷன் இருக்குது, பட் அரெஸ்ட் ஆகிருக்கு. பாதி வைப்ரேஷன் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் அ குட் திங். நல்ல விஷயம் நிஜமாலே. ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ், நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோ வேணும், சர்வீஸ் வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றின வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆர்சிக்கும் வந்து நான் சர்வீஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது நான் இன்னும் யோசிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி 3 ஃப்ரீ சர்வீஸ் அதுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளே பண்ணலாமா இல்லை வந்து சர்வீஸ் சென்டர்லேயே இப்போ கொடுக்கலாமா? ஏன்னா அதுக்கு வாரண்ட்டி இருக்குது இன்னுமே. ஸோ அதோட என்ஜின் ஆயில் அவ்வளோ பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து நாங்கள் இனிமேல் தான் யோசிக்கணும். ஸோ அதை யோசிச்சுட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பை.